வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெளிமாவட்ட ஆசிரியர்களை கடமைகளை பொறுப்பிற்கு இடமளிக்க வேண்டும். எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு முன்பாக வெடிக்கவுள்ள போராட்டம். உயிர்த்த ஞாயிறு, நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகள், பல்கலைக்கழக விண்ணப்பங்களை கோருவதில் தாமதம். சித்த வைத்தியர்கள் சுகாதார அமைச்சரிடம் பகிரங்க கோரிக்கை. ஒரே நபரின் அதிகார ஆசை மனிதகுலத்துக்கு வேதனையாக மாறியுள்ளது. கர்தினால் மல்கம் ரஞ்சித். ஊழல் மோசடி குற்றச்சாட்டு, மஹிந்த குடும்பத்துக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. இலங்கையர்களை சுட்டரிக்கும் சூரியன், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆட்டம் காணும் தங்கத்தின் விலை, ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம். கொழும்பிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுழியோடிகள், பல மணி நேரத்தின் பின் மாணவனின் சடலம் மீட்பு. யாழில் 21 வயது பிரபல போதைப்பொருள் வியாபாரி கைது. பழிக்கு பழி விடாத துரத்தியடிக்கும் ஈரான், மற்றொரு அமெரிக்க விமானம் வீழ்ந்தது. 24 மணி நேரத்தில் குறிவைத்து அளிக்கப்பட்ட ஈரானின் முக்கிய இலக்குகள், சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். இடமாற்று சபையினூடாக வருடாந்த இடமாற்றங்களை பெற்ற வெளிமாவட்ட ஆசிரியர்கள் உரிய முறையில் தமது பாடசாலைகளை பொறுப்பெடுக்க அனுமதிக்காவிட்டால் வடமாகாண ஆளுநர் செயலகத்தை முடக்கி போராட்டம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆசிரியர்களை மோதவிடும் வடமாகாண ஆளுநரின் அரசியல் விளையாட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் முறியடிக்கப்பட்டுள்ளது. சேவையின் தேவை கருதி என்ற பெயரில் அரசியல் அநீதியாக ஆசிரியர் இடமாற்றங்களை மேற்கொண்ட வடமாகாண கல்வி உயர் அதிகாரிகளுக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் சிறந்த பதிலாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தற்காலிக இடைநிறுத்த உத்தரவு அமைந்துள்ளது. சேவையின் தேவை கருதி இடமாற்றம் இடம்பெற்றால் மட்டும் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று வடமாகாண ஆளுநர் தெரிவித்த கருத்து ஆசிரியர்கள் மத்தியில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் கருத்து என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் நாளை முற்பகல் 9:30 மணி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் டிவி சாந்த சில்வா இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை இந்த போராட்டத்துக்கு பிரதான காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக்கொள்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தால் அது வெட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களால் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகின்ற நிலையில் பாதுகாப்பு படையின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் தேவாலயங்களைச் சூழ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மாதிபரால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் அதிகளவில் கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர பரீட்சை முடிவுகளை விரைவில் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்தாலும் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பான விண்ணப்பங்களை கோருவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எந்த தயார் நிலையிலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் விண்ணப்ப படிவம் அடங்கிய கையேட்டை அச்சிடுவதற்கு கூட இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அத்துடன் அச்சிடுவதை தவிர்த்து இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வசதியை வழங்குவதற்கு கூட அந்த சபையால் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயத்தை ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். கையேடு தயாரித்து முடிக்கப்பட்டிருந்தால் பரீட்சை முடிவுகள் வெளியானவுடன் அதை ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பதிவேற்றியிருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான அனைத்து அறிவுறுத்தல்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் ஒவ்வொரு பீடத்துக்கும் அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த அனைத்து விவரங்களும் இந்த கையேட்டில் இடம்பெறுவதாக தெரிய வருகிறது. ஏனைய ஆண்டுகளைப் போல இம்முறை முடிவுகள் வெளியிடப்படும் தேதிகளை பரீட்சை திணைக்கள மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது. GMOA வைத்திய சேவை வழங்க முடியாத நிலையில் சித்த வைத்தியர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சரிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரச சேவையில் நியமனம் எதிர்பார்த்து பல ஆண்டுகள் காத்திருக்கும் சித்த வைத்தியர்கள் வெளியிட்ட விசேட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரச சேவையில் நியமனம் எதிர்பார்த்து பல ஆண்டுகள் காத்திருக்கும் சித்த வைத்தியர்கள் சுகாதார அமைச்சரிடம் தங்களின் கோரிக்கைகளை பகிரங்கமாகவும் சவாலாகவும் முன்வைத்தனர். தற்போதைய அரசு சுதேச வைத்திய சேவைகளை புறக்கணித்து அலோபதி வைத்தியத்தை மட்டும் முக்கிய சுகாதார சேவையாக கருதுவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. மேலும் சுதேச வைத்தியமும் சுகாதார அமைச்சின் கீழ் செயற்படும் ஒரு முக்கிய துறையாகும் என்பதால் அதற்கெதிராக பாகுபாட்டை நிறுத்துமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்றைய உலகில் அமைதி சீர்குலைந்துள்ளதாகவும் ஒரே நபரின் உலகை ஆட்சி செய்யும் ஆசை காரணமாக மனிதகுலம் முழுவதும் துன்பத்துக்குள்ளாய்க்குள்ளதாகவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின திருநாளை முன்னிட்டு இடம்பெற்ற முக்கிய திருப்பலியில் கலந்து கொண்டுரையாற்றிய அவர் உலக அமைதிக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த காலகட்டத்தில் நாம் உலக அமைதிக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்றும் ஒரே மனிதனின் சுயநலத்தாலும் உலகை ஆட்சி செய்யும் ஆசையாலும் மனித குலம் பெரும் வேதனை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அந்த மனிதனின் மனம் மாறி இந்த தவறான பாதையிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கூறினார். கிறிஸ்தவம் என்பது வெறும் செபிப்பதோ பைபிளை படிப்பதோ மட்டுமல்ல என்றும் அது அன்பும் சேவையும் கொண்ட வாழ்க்கை முறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பத்தினரின் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாய் தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல் மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாதென்றும் தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சூரியனின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி வரை குறிப்பாக இலங்கை நிலப்பரப்புக்கு நேரே சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் தகவல்களின்படி இன்று நண்பகல் 12:13 மணியளவில் தொடந்துவ, ரத்கம, ஜக்கலமுல்ல, அக்குருச, முல்கிரிகல, ரன்ன, கலமெட்டிய, உசன்கொட ஆகிய பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமாக உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் நிலவுகின்ற அதிக வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ, தென்கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் மொன்றாகலை மாவட்டத்துக்கும் வெப்ப வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை என்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,676.4 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $72.99 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் இந்த திடீர் விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். அண்மையில் இலங்கையில் தங்கத்தின் விலை சடுதியாக வீழ்ச்சியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் 24 கேரட் தங்கப்பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெசல்கமோயாவில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் கடற்படை சுழிகோடிகளின் உதவியுடன் இன்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டதாக நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார ராஜநாயக்க தெரிவித்தார். நண்பர்களுடன் பிற்பகல் இணைந்து நோர்வுட் கெசல்கமோயாவில் நீராடி கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார். இதன்படி கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை கடற்படையின் அங்கல முகாம் கடற்படை சுழிகோடிகளின் உதவியுடன் இன்றைய தினம் தேடிய நிலையில் பிற்பகல் 1 மணியளவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசல்றை நீர்த்தேக்கத்துக்கு பிரதானமாக நீரேந்தி செல்லும் கெசல்கமோயாவில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் நோவுட் தோட்டத்தைச் சேர்ந்த நோவுட் அயர்வி தமிழ் மகா வித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவரை இவ்வாறு காணாமல் போனதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாண புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து போதை மாத்திரைகளுடன் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கரணவாய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான போதைப்பொருள் வியாபாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான 520 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள்.
ஈரானின் ஈஸ்பஹான் மாகாணத்துக்கு அருகே அமெரிக்காவின் C-130 ரக வானூர்தியை தமது படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மின்னல் வேக தாக்குதல்கள் மற்றும் வான்வெளி அத்துமீறல்களால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஃபராஜ் ரேஞ்சர்ஸ் என்ற காவல்துறை கமாண்டோ பிரிவால் இந்த அமெரிக்க வானூர்தி தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. மாயமான அமெரிக்க விமானப்படை வீரரை தேடும் பணியில் ஈடுபட்ட ஏனைய போர் விமானங்களுக்கு இந்த C-130 வானூர்தி வான்பரப்பில் வைத்து எரிபொருள் நிரப்பிக் கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய மற்றும் மேற்கு ஈரானில் 120க்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேலிய ராணுவம் வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எக்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட இஸ்ரேலிய விமானப்படை ஈரானிய ஆட்சிக்கு சொந்தமான பல மையங்கள் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் மற்றும் அளிக்கப்பட்ட இலக்குகள் குறித்து உறுதியான ஆதாரங்களை வழங்க இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.